வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜித் த்ரிஷா இவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் நடக்க போகுது. த்ரிஷா தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறதுனால சரிவா இது நம்மளோட லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அஜித் த்ரிஷாவோட அப்பா வீட்டு கூப்பிட்டு போகிறாப்புல. நடுவில் கார் பிரேக் டவுன் ஆக ஸோ அந்த பக்கமாக வந்த நம்ம அர்ஜுன் ரஜானா கெசன்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே சரி வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறோம், பக்கத்தில் ஒரு கஃபே இருக்குது, அங்கே ஃபோன் இருக்குது, ஸோ ஃபோன் பண்ண ஒரு காரை டோப் பண்ணிட்டு என்ன பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்கிறாங்க. ஸோ த்ரிஷா அவங்களோட போக கார் பக்கத்துலேயே நான் இருக்கேன் அப்படின்னு அஜித் நிற்கிறாரு. த்ரிஷாக்கு பாய் பாய் காட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காரை அஜித்தே சரி பண்ணிடுறாரு. ஸோ பக்கத்தில் தானே கஃபே இருக்க போது அப்படின்ட்டு கஃபேக்கு போனால் த்ரிஷா இங்கே நாங்கள் யாருமே பார்க்கலங்கிறாங்க, வரவே இல்லைங்கிறாங்க. அப்போ த்ரிஷாக்கு என்னதான் ஆச்சு, அவங்க த்ரிஷாவை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது படத்தோட பீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டெரைன் காட்டின விஷுவல்ஸ் வந்து அட்டகாசமா இருந்தது. படத்தோட சவுண்டிங் டெக்னிக்கலா படம் ரொம்ப சூப்பரா ஸ்ட்ராங்கா இருந்தது. ஹீரோ அஜித் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மூவி. ஒரு மாஸ் ஹீரோக்கான எந்த ஒரு பில்டப்புமே இல்லாம கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே கிடையாது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே வந்துட்டு இந்த படத்தை நம்பி எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப சூப்பரா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. முக்கியமா அந்த பிளாக் கலர்ல வரக்கூடிய ஒரு ஸ்பெக்ஸ் வச்சுட்டு வர சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா கியூட்டா வந்துருந்தாங்க. ரெண்டு பேருக்கு அந்த கெமிஸ்ட்ரி அஜித் த்ரிஷா வந்துட்டு பார்க்கறதுக்கு விஷயமா வந்துட்டு நல்லாவே இருந்தது. படத்துல வரக்கூடிய சவதிகா பத்திகிச்சு இந்த ரெண்டு பாடல்களுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. அது வந்துட்டு விஷுவலாவும் சரி சவுண்டிங்காவும் சரி ரொம்ப அழகா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. படத்தோட பிஜிஎம் பின்னணி இசை வந்துட்டு அனிருத் தெரிக்க விட்டாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீனுக்கு அப்புறம் ரசிகர்கள் எரப்டாய் கத்துறது அப்படிங்கிறது இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கார் ஃபைட் ரொம்ப அழகா வந்துட்டு அதை காட்சி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டா பிரேக் டவுன் படத்தோட ஒரு ரீமேக் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்துட்டு பிரேக் டவுன் வந்து அப்படியே இருந்தது. செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது சேஞ்ச் பண்ணதால எதுவுமே வந்துட்டு சுவாரஸ்யமா இல்லை. த்ரிஷாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அஜித் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமராகவும் ஸ்லோவாகவும் லேகாகவும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அமைச்சிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் சேசிங் சீன் வரும். அந்த சீனை அப்படியே வச்சிருந்தாங்கன்னா அஜித் இங்க கார் ஓட்டுறதுக்கு அந்த சேசிங்க்கு பயங்கரமா அமைச்சிருப்பாங்க. ஆனா நார்மலா ஒரு ஹீரோ வில்லனுக்கான சண்டையை வந்து இந்த படத்தை முடிச்சாங்க. அது ஏன்னு எனக்கு வந்து தெரியல. மத்தபடி இன்ட்ரோல ட்விஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க. அது அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து சின்னதா எடுத்ததுமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது பெருசா வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ரஜினா கசன்றாக அர்ஜுனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான வச்சு தான். பிரேக் டவுன் பார்க்காதவங்க கூட பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஒன் டைம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வச்சுக்கிறது அப்லோட் கம்பெனி தட்டிட்டு இருக்கு.